curettage-னா என்ன மேம்? சில பேர் அது டீப் கிளீனிங் சொல்றாங்க. சில பேர் வந்து அது scaling is different, curettage is different. Scaling-னா 35 years அப்புறம் இருப்பாங்க. ஏஜ்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசெஷன் அண்ட் போன் ரிடக்ஷன் இருந்தால் பாக்கெட் டெப்த் வந்து 8 mm to 10 mm இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக curettage பண்ணியே ஆகணும். இந்த பாக்கெட் டெப்த்னா என்னன்னா Hi guys, this is Anjugam Thuraisamy, cosmetic dentist from Tamira Plastic Surgery. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஃபுல் மவுத் curettage. Curettageனா என்ன? அதை பற்றி நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ செக்மெண்ட்குள்ளே போகலாம். curettageனா என்ன மேம்? சில பேர் அது டீப் கிளீனிங் சொல்கிறாங்க. சில பேர் வந்து அது ரொம்ப அழுக்காக இருக்குது, நம்ம மேலாப்பில் எடுக்கலாம், கொஞ்சம் ஜென்ஜுவைட்டிஸ் கீழே நம்ம போய் க்ளீன் பண்ணுறோம், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். curettage-னா அது டீப் கிளீனிங் சொல்லுவாங்கங்க. அதாவது ஸ்கேலிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கேலிங்னா கிளீனிங், டென்டல் டூத் கிளீனிங் இஸ் டிஃப்ரெண்ட், curettage இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கேலிங்னா மேலாப்பில் பல்லுக்கு ஜிஞ்சுவைட்டிஸ், அதாவது சிஇ ஜங்ஷன் சொல்லுவாங்க. எனாமல் ஜங்ஷன் மேலே நம்ம பண்ணுறது, அதாவது மேலாப்பில் பண்ணுறது வந்து ஸ்கேலிங், டென்டல் கிளீனிங்னு சொல்லுவாங்க. curettage வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிஞ்சாய்வல், கொஞ்சம் டீப்பாக போயிட்டு நம்ம பண்ணுறது curettageன்னு சொல்லுவோம். ஸோ curettage யாரெல்லாம் பண்ணணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ curettage யாரெல்லாம் செய்யணும்னா ஃபார் ஜிஞ்சாய்வல் ரெசெஷன் அண்ட் போன் லாஸ். அதாவது இவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் அப்புறம் இருப்பாங்க. ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசெஷன் அண்ட் போன் ரிடக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு டீப் கிளீனிங் curettage பண்ணியே ஆகணும். ரெண்டாவது ஹேபிட்ஸ்னால் என்னென்ன? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்ட் அதர் ஹேபிட்ஸ் மே அஃபெக்ட் த கம்ஸ் அண்ட் போன்ஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கெட் டெப்த் வந்து 8 mm to 10 mm இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக curettage பண்ணியே ஆகணும். இந்த பாக்கெட் டெப்த்னா என்னென்னா, ஒரு பல்லை நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோப் வச்சு நம்ம ஒரு கம்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். அதாவது 8 mm 10 mm ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த ப்ரோபில். ஸோ அந்த ப்ரோபில் வந்து 8 mmக்கு மேலே 6 mmக்கு மேலே போச்சுனாவே டெப்த் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அந்த கம்ஸுக்கும் அந்த டீத்துக்கும் அட்டாச்மெண்ட் ஆகாமல் ஒரு டிஷ்யூஸ் இருக்கும். அதை வந்து நம்ம டீப் கிளீனிங் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இவங்களுக்குலாம் நம்ம curettage கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இந்த curettage பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். curettage பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்னால், சிஇஜே ஜங்ஷன் கீழே இருக்கிற எல்லா பிளாக்ஸ், கால்குலஸும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் அ மைல்டு இன்வேசிவ் ப்ரொசீஜர். அதாவது ரொம்ப டீப்பாக போக மாட்டோம், மைல்டாக வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த டர்ட் அண்ட் பிளாக்ஸ் நம்ம எடுக்கும் போது பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பிளாக்கும் க்ளீன் பண்ணுவோம், கால்குலஸ் க்ளீன் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு ஹெல்த்தி கம்ஸ் கிடைக்கும். செகண்ட் இஸ் நம்ம கம்ஸ் ரெசெஷன், அதாவது கீழே இறங்கி இருந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம கம்ஸை மேலே கொண்டு வர முடியும் டியூ டு curettage. தேர்ட் ஒன் இஸ் இப்போ கம்ஸில் ரொம்ப ஸ்வெல்லண்டாக வீங்கி இருந்தால் கூட இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சம் பாக்டீரியா இன்சைட் த கம்ஸ். ஸோ நம்ம curettage பண்ணுறது மூலயமா அந்த ஸ்வெல்லனான கம்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், ஹெல்த்தி கம்ஸ் நம்ம கொடுக்கலாம். இது ரெகுலர் பேசிஸில் பண்ணணுமானா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் உங்களோட டென்டிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் எனி ஹேபிட்ஸ், நீங்கள் curettage பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் இட் இஸ் ஹெல்த்தி ஃபார் யோர் கம்ஸ் அண்ட் போன்ஸ். See you guys. Take care.